விருப்பமில்லாத கிராம பஞ்சாயத்துகள் மாநகராட்சியுடன் இணைய தேவையில்லை என தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திருச்சியில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் காண்போம். 6 அமைச்சர் வச்சு சென்னையில் ஒரு பெரிய கூட்டம் போட்டு எல்லா துறையினுடைய அதிகாரிகளோடு கலந்து பேசி இன்னும் CMRL சித்திக்கு அவர் IAS ஆஃபீஸர் சித்திக்கு வந்திருந்தாங்க. எந்தெந்த இடத்துலலாம் தடைப்பட்டுருக்குங்கிறத சொல்லிவிட்டு உடனடியாக எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. வர 4ஆம் தேதி இதே கூட்டம் இது வரைக்கும் என்ன முன்னேற்பாடு நடந்திருக்குது, ஏற்கனவே சொன்ன வேலைகள் எவ்வளோ முடிஞ்சிருக்கு, இன்னும் ஏது முடியலைங்கிறதுக்கு 4ஆம் தேதி மறுபடியும் கூட்டம் இருக்குது. புதுசாக 2 மிஷின் 22 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் மாநகராட்சி, சென்னை மாநகராட்சியில். அந்த மிஷினையும் வந்து எல்லா வாய்க்கால்லையும் விட்டு தூரெடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எவ்வளோ மழை வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு எல்லா முன்னேற்பாடுகளும் முடிந்திருக்கு. இது சென்னை மட்டும் இல்லை, திருச்சியிலையும் அதே மாதிரி கமிஷனுக்கு சொல்லியிருக்கோம். எல்லா மாநகராட்சியிலும் எங்கெங்கெல்லாம் வாய்க்காலை சுத்தப்படுத்தணும் எல்லாத்துக்கும் சுத்தப்படுத்த சொல்லி எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால் அறிவிக்கப்பட்ட பணிகள் 95% முடிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலையும் முடியாமல் இல்லை. ஒரு 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் சாதாரண எப்பவும் பெய்கிற மழை பெஞ்சதுன்னா எந்த வடிகாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. திடீர்னு ஒரே 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் பெஞ்சிச்சுன்னா தான் அதுவும் வந்து எந்த சப்வேலையும் தண்ணி இல்லை. ஒரே ஒரு கணேசபுரம் சப்வே தவிர அது ரயில்வே வேலை நடக்கிறதுனால அந்த ஒரு சப்வேல சிரமம் இருக்குது. அது கூட மோட்டார் வச்சுட்டோம். எல்லா சப்வேயும் க்ளீன் பண்ணிட்டோம். எல்லா இடத்துலையும் க்ளீனாக போயிட்டு இருக்குது. யார் பிரியப்பட்டாங்களோ அவங்க திருச்சியோட வரலாம், யார் பிரியப்படலையோ அவங்க திருச்சியோட வர வேண்டிய அவசியம். என்ன காரணம்னா திருச்சி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் வருது, குடிநீர் திட்டங்கள் வருது, சாலைகள் செப்புன்னுறான். எல்லா வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் என்பது ஒரு நாளைக்கு திருச்சியிலேருந்து லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அப்போ வந்து பக்கத்து கிராமம் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான கழிவுநீர் வசதியோ லைட் வசதியோ ரோடு வசதியோ இல்லைங்கிற காரணத்தினால அவங்கள சேர்க்கணுங்கிற அபிப்பிராயத்தை தவிர யாரையும் இங்கே வந்து வலுக்கட்டாயமாக சேர்க்குற அபிப்பிராயம் இல்லை.